சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவன் முழிக்கிற மொழியே சரியில்லையே. ஏய், எனக்கு ரொம்ப இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏய், வாடங்க. ஏய், சொல்றா. மாமா, ஏய், மாமா, எங்கடா என் பொண்ணு ஒளிச்சு வச்சிருக்க? ஒண்ணும் தெரியாது மாமா. ஏய், சொல்றா. ஏய் மாமா, ஏய், விடுடா, விடுடா. பாரு, அவ்வளவுதான் மரியாதை. என் மகன் கிட்ட தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. எல்லா நேரமும் கொடுத்துக்கிட்டு பொறுமையா இருக்க மாட்டேன். என் பொண்ணு காலையில இருந்து காணோம்னா எனக்கு இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஐயோ, நேத்து கோவில்ல என் பொண்ணு கைய பிடிச்சு இழுத்தான். இன்னைக்கு என் பொண்ணே இங்க இல்லாம இருக்கா. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இவனாலதான் என் பொண்ணு காணாம போயிருக்கணும். பாரு, நேத்து நடந்தது எதிர்பாராம நடந்த விஷயம். அதுவும் பொண்ணே சொன்னால, எல்லாரும் கேட்டீங்கல்ல. அப்புறம் சம்பந்தமே இல்லாம உன் பொண்ணு காணாம போறதுக்கு என் பையனை கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்க. எல்லாமே ஒரு அளவுக்கு தான். பார்த்து நடந்துக்க. ஏய், பொண்ணை காணும்னா வீட்டுல இருந்து கத்திக்கிட்டு இருக்காதரா. எங்க போனா என்ன ஆனாலும் தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாரு. சண்டி எடுத்தாலும் என்கிட்ட காமிக்காத. ஏய், என் சண்டியர்த்தனத்தை இன்னும் உனக்கு காட்டவே இல்ல. அவனை என் பொண்ணு மட்டும் இன்னைக்கு வரல, நான் யாருன்னு உங்களுக்கு காட்ட வேண்டாம். ஐயோ, இப்ப நம்ம பொண்ணு முக்கியமா இல்ல உங்க சண்டை முக்கியமா? தேவியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க. அதை விட்டுட்டு இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா என்னங்க? ரேவதி, நான் சொல்றது உனக்கு புரியலையா? நம்ம பொண்ணு காணா போனதுக்கு காரணமே கண்ணுக்கு எதிர நிக்கிற இவன் தான். இவனை மிதின்னு மிதிச்சு கேட்கிற விதத்துல கேட்டா உண்மையா சொல்ல போறான். தேவி எப்படியாவது நாம தான் கண்டுபிடிச்சோம், இல்லனா பிரச்சனை பெருசா. அப்பா, நான் இங்க இருந்தேன்னா தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க. நான் கடைக்கு போறேன். ஏய் கணேசா, நில்றா. தப்பு செய்யாத நீ எதுக்குடா போனோம்? கண்டவன் பேசுறதெல்லாம் காதுலயே வாங்கிக்காத. இப்ப நீ இங்க இருந்து போனாதான் நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு பயந்துகிட்டு இங்க இருந்து போன மாதிரி ஆயிடும். பொண்ணு வரட்டும், இங்கே இரு. அப்பா, உன் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் பேசிக்கிறேன். கடவுளே, தேவிக்கு எதுவும் ஆயிருக்கூடாது. காப்பாத்துப்பா. இவன் என்ன பார்த்ததும் இப்படி முடிச்சா? இதுல ஒரு மூட்டை வாங்கணும்னு வேற சொல்லிட்டு போறான். முடிய வேற சரியில்லை. இத கணேசன் கிட்ட சொல்லுவோம். சொல்லுங்க சகோதரி. கணேசன், தேவி உன் கடையில இருக்கிறதா நீ சொன்னல? ஆமா சகோதரி. ஆனா கடை பூட்டி இருக்கு கணேசன். தேவியும் இங்க இல்ல. அம்மா, கடைய யார் பூட்டினது? கடை பூட்டி இருக்கா? கணேசன், அததான் நானும் கேக்குறேன். அப்ப தேவி? தேவி கடையில இருக்காளான்னு பாக்க சொன்னேன். இங்க வந்து பார்த்தா கடை பூட்டி இருக்கு. அப்படின்னா தேவி அங்க இருந்து கிளம்பிருப்பான்னு நினைக்கிறேன் சகோதரி. கணேசன், இங்க இருந்து கிளம்பி எங்க போயிருப்பா? அங்க வீட்டுக்கும் வரல. இவ்ளோ நேரம் தேவி எங்க போயிருக்காளோ தெரியலையே கணேசன். அவளை கடைசியா பார்த்தது நீதான். அதுவும் உன் கடையிலன்னு சொன்ன. இங்க வந்து பார்த்தா கடை பூட்டி இருக்கு. உன்னை கேட்டா நீயும் பூட்டலன்னு சொல்ற. சகோதரி, கடையை நான் பூட்டல. அவளை உள்ள வச்சுட்டு என்னால எப்படி கடையை பூட்ட முடியும்? கணேசன், நீயும் பூட்டலன்னு சொல்ற. மருதா இங்க வந்தான். அவன்கிட்ட கேட்டதுக்கு அவனும் கடைய பூட்டலன்னு சொல்லிட்டு போறான். நீங்க ரெண்டு பேருமே பூட்டலன்னா வேற யார் தான் பூட்டியிருப்பா? ஒருவேளை தேவியை பூட்டு போயிருப்பாளோ? கணேசன், தேவியால எப்படி கணேசன் இவ்ளோ பெரிய ஷட்டரை மூட முடியும்? இங்க பாரு, நீ சொல்ற மாதிரி அவளே பூட்டி இருந்தா கூட இப்போ தேவி எங்க போனா? சகோதரி, நீங்க அங்கேயே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துல நாங்க வந்துடுறேன். சரி கணேசன். யார் கடையை பூட்டி இருப்பா?